அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரானோட மிரட்டல் திரும்பவும் போஸ்ட்ல போடுறாரு. 2வது வீடியோல பேசுறாரு. சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பெரிய ஆர்மடா ஈரான் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. கிரேட் பவர். அதுக்கு கிரேட்டான பவர் இருக்கு. லார்ஜர் ஃப்ளீட். கிரேட் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலாக்கு அனுப்பிச்சோம் இல்லையா? அத விட கிரேட் லார்ஜஸ்ட் ஃப்ளீட் ஈரான் இருக்கு இல்லையா? அங்க நின்னுகிட்டு இருக்கு. அதுக்கு ரெடியா இருக்கு. தேவைப்பட்டதுன்னா வயலன்ஸ் கூட கையில எடுக்கும். ரொம்ப வேகமா இருக்கும். அதோட பர்ப்பஸ் அது நிறைவேத்தியே தீரும். அதனால ஈரான் டேபிள்ல வந்து உட்காந்து சீக்கிரமா நெகோஷியேட் பண்ணி ஒரு ஃபேரான டீல முடிக்கிறதுக்கான வழிய பாருங்க. நோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் இது இங்க இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிஸ்க்குமே நல்லது அப்படிங்கிறது போல அவர் தப்பிச்சு அந்த போஸ்ட்ல இருக்கும்போது சொல்லியிருந்தாரு. ஸோ டைம் போயிட்டு இருக்கு. போன தடவ இப்படித்தான் சொன்னேன். டீல் போறதுக்கு லேட் பண்ணீங்க. அதனால ஆப்பரேஷன் மிட்நைட் ஹேமர் நடந்துச்சு. ஸோ இப்போ நான் சொல்றேன் டைம் போயிட்டு இருக்கு. சீக்கிரமா வாங்க. குயிக்கான டீல போடுங்க. ஒத்துக்குங்க. அப்படி இல்ல அப்படின்னா, அத விட மேசிவா வொர்ஸ்ட்டான அட்டாக் நடக்கும் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பு. ஆக்சுவலா ஈரான் தரப்புலருந்து என்ன சொன்னாங்க? அணு ஆயுதம் நாங்களே பண்ண மாட்டோங்க. எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் அது ஹராம்ங்க. அதனால நாங்களே பண்ண மாட்டோங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க என்ரிச் யுரேனியம் செய்றாங்க. என்ரிச் பண்ற யுரேனியம் வெப்பன்ஸ்க்கும் பயன்படுத்தலாம். அட் த சேம் டைம் சிவிலியன் நியூக்ளியர் பர்ப்பஸ்க்கும் பயன்படுத்தலாம். இதுதான் இங்க டிபேட்டா போயிட்டு இருக்கு. ஈரான் இத செய்றாங்கன்னா, அதையும் செய்வாங்க அப்படிங்கிறது போல. ஒன்ஸ் ஈரான் இது போல நியூக்ளியர் என்ரிச் பண்றாங்கன்னா, அவங்க நாடு தற்சார்பா இன்னொருத்தங்கள நம்பி இருக்க வேண்டிய தேவையில்ல. எலக்ட்ரிசிட்டிய பொறுத்தவரைக்கும். இதுக்காக தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். நியூக்ளியர் தான் எதிர்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு கரண்ட் இதா இருக்க போதுன்னு. ஏன் அப்டின்னா, நியூக்ளியர டிபெண்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா, அவங்களோட ஏஐக்கு தங்கு தடை இல்லாம அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜிய குடுக்க முடியும். ஸோ கரண்ட் அப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத கண்ட்ரோல் பண்ணல அப்டின்னா, ஏஐய கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த நாட்டிலயுமே. இதுக்காக அந்த பதிவு போட்டிருந்தேன். சிலருக்கு அது ரொம்ப பெருசா இருக்கு, பிடிக்கல அப்டின்னு கூட சொன்னீங்க. பட் இருந்தாலும் இதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றியமையாத ஒண்ணா மாறிடும். ஏஐயோட உயிரா வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் இருக்க போது. ஸோ அதுவே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கும்போது, ஏஐங்கிறது எல்லா விதமான டிசிஷன்ஸும் எடுக்க ஆரம்பிச்சுச்சு. மிலிட்டரி ரீதியா தன் நாட்டோட புரொடெக்ஷனுக்குன்னு பல்வேறு விஷயங்கள் வந்து பண்ண ஏஐ முடிவெடுக்க ஆரம்பிச்சு. அது கட்டுப்படுத்த முடியாது. ஈரான் மிலிட்டரி ரீதியா வேற லெவல்ல வந்து பண்ணா டெவலப் ஆகி போயிருவாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரோன் எந்த அளவுக்கு நின்னு பேசுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஒரு மிரட்டல். அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா, சவுதி அரேபியா என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அணு ஆயுதம் வேணும். எங்களுக்கு வேற வழி இல்ல அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. சவுதி அரேபியா கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா, இஸ்ரேல்னால இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து அவங்க கனவுல வச்சிருக்கக்கூடிய மிஷின்ஸ் ஏதாவது அவங்க பேட்ஜ்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா? மேப்ன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மேப். அதெல்லாம் அவங்களால நிறைவேத்த முடியுமானா முடியாது. ஏன்னா சவுதி அரேபியாவோட ஒரு பகுதியும் தான் இஸ்ரேலோடது அப்படிங்கிறது போல கிளைம் பண்றாங்க. ஜோர்டான் முழுவதும் இஸ்ரேலோடது அப்படிங்கிறத கிளைம் பண்றாங்க. எஜிப்டோடதெல்லாம் கிளைம் பண்றாங்க. ஸோ இந்த ரீஜியன்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க அணு ஆயுதங்கள் வச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க செக்யூர் பண்ணிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க செக்யூர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? இஸ்ரேல் இப்ப எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே இருந்துக்க வேண்டியது தான். அவங்க பாட்டுக்கு வண்டிய கட்டிட்டு போய் எல்லா இடத்துலயும் குண்டுகள்லாம் போட்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாம இப்போ அமெரிக்கா என்ன கேட்கறாங்க, அணு ஆயுதம் மட்டும் தயாரிக்கக் கூடாது அப்படிங்கிறது போல ஒரு டீல் வச்சாங்கன்னா, அதுல ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, மிசைல்ஸ் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் நீங்க கம்மியா தான் செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா அதிகப்படியா செஞ்சா தான் அவங்க நாடுகள் மேல குண்டுகள போடும்போது ஈரானால டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறனால அவங்க தரப்புல இருந்து ஒரு வாதம். ஏன்னா அது கண்கூட ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காங்க. 12 நாள் போர்ல இஸ்ரேல் 12 நாள்ல வாள சுருட்டுனாங்க. அதுக்கான காரணம் ஈ ஈரான் அவங்க மேல தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த மிசைல்ஸ். ஸோ அந்த மிசைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இழப்புகள் அதிகப்படியா இஸ்ரேல்ல ஏற்படுத்துது. நீ ஃப்ளைட்ல வந்து மேல குண்ட போட்டீன்னா, நாங்க இருக்கிற இடத்துல இருந்து மிசைல் ஏவும்பா அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புலருந்து இருக்காங்க. அது டிஃபென்சிவ் மெஷர் தான். ஏன்னா ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது இஸ்ரேல். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஈரான் அட்டாக் பண்ணாங்க. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அவங்களால டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இப்படி இருக்கும்போது அது எப்படி மியூச்சுவலா இருக்கும். அதனால நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஈரான் தரப்பு சொல்றாங்க. எது எப்படியோ இது பல்வேறு கருத்துக்கள். இது போல மாறி மாறி வந்து டிபேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பல அனலிஸ்ட்டுக்குள்ள. ஸோ இதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். அதனால அவங்க பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேங்கிறாங்க. இப்ப ட்ரம்ப் அவர்களோட மிரட்டலுக்கு அப்புறம் என்னலாம் நடந்திருக்குன்னா, யுனைட்டட் நேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்குன்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஒரு அம்பாசடர். ஸோ அவரு வந்து என்ன சொல்லிக்கிறார்ன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நெறைய தவறுகள் செஞ்சிருக்கிறாங்க. பிளண்டர்ஸ். அது ஆப்கானிஸ்தான், ஈராக்ல $7 டிரில்லியன் அளவுக்கான பணத்த செலவு பண்ணிக்கிறாங்க. 7,000 அமெரிக்க உயிர்கள தியாகம் பண்ணியிருக்காங்க. அதுபோல ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது போல நீங்க இந்த பகுதியில செஞ்சதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கோம். நாங்க மியூச்சுவலா ரெஸ்பெக்டடா, இன்ட்ரஸ்ட்டா பேசணும்னா வாங்க பேசிக்கலாம். இல்ல புஷ் பண்றீங்க எங்கள, எங்களுக்கு அழுத்தங்கள் குடுக்குறீங்கன்னா, நாங்க எங்கள டிஃபெண்ட் பண்ணிக்குவோம். இதுவரைக்கும் நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல யுஎன்லயே மிரட்டல் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த சிக்னெட்ன்னு சொல்ற RC-135V ரிவர் ஜாயிண்ட்ங்கிற அந்த ஏர்கிராஃப்ட்ட பத்தி பேசியிருப்போம். ஸோ யுனைட்டட் கிங்டமோட ராஃப் ராயல் ஏர் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க கத்தார் ஏர்பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியா
ப்ரீ டிப்ளாய் பண்ணிருக்காங்க. ஸோ யுகே ஆக்டிவா என்கேஜ் பண்ணிருக்காங்க. யுகே இன்வால்வ் ஆகுற அளவுக்கு யூரோப்பியன் யூனியன் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா இன்வால்வ் ஆகுறாங்கன்னா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அலைன் ஆயிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கான ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டான ஒரு த்ரெட். 2வது பிரிக்ஸுக்கான த்ரெட் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். இவங்க எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் பேசினதுக்கு அப்புறமா இவங்க செய்யறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா தான் இருக்க போகுது. இப்ப பாப்போம் என்ன நடக்க போகுது. ஏன்னா ஈரான் மேல அட்டாக் பண்ணும்போது தான் என்ன நிலவரம் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனைகள் முடிய போகுது அப்படிங்கிறதே தெரியும். ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை. இப்ப அவங்க அது போல செஞ்சுட்டு இருக்கும்போது ஈரான் சும்மா இருக்கிறாங்களா? இல்ல. கல்ஃப் ஆஃப் ஒமன்ல வந்து பார்த்தீங்கன்னா, சர்வேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப்ரஹாம் லிங்கன் பெரிய ஃப்ளீட்னாலயே அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, உளவு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மத்த நாடுகள்லாம் இது போல செஞ்சிருக்க மாட்டாங்க. அமெரிக்கா இது போல ஏர்கிராஃப்ட் கேரியர் எடுத்துட்டு போறாங்க, அட்டாக் பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்றாங்க நாடுகள் அப்படின்னா, அவங்க பிக் பண்ணக்கூடிய நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாடுகள் கிட்ட ரிட்டாலியேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி, கெப்பாசிட்டிங்கிறதே பெருமளவுல இருக்காது. தற்சார்பாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பெரிய நாடுகளோட உதவிகளோட தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்றதுக்கே ரெடியா இருப்பாங்க. ஆனா ஈரான் பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. ஈரானால ரிட்டாலியேட்டே பண்ண முடியும். ஸோ அவங்களோட கேரியர் குரூப் டிப்ளாய் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் தரப்பு வந்து உளவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது பத்தாதது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிஜிஎன்னோட டிப்ளாய்மென்ட். ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட் கோர்ப்போட டிப்ளாய்மென்ட். இந்த ட்ரோன் கேரியர் இருக்கு தெரியுமா? அது வந்து பார்த்தீங்கன்னா, பந்தார் அபாஸ் போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பக்கத்திலேயே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ட்ரோன் கேரியர் ஆக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒன்ஸ் அட்டாக் பண்றாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா இந்த இது மேலலாம் அட்டாக் பண்ணுவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். குயிக் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ட்ரோன்கள் எல்லாமே பறக்க ஆரம்பிச்சுரும். அ அட்டாக் பண்ண அமெரிக்கா ஆரம்பிச்சுட்டாங்கனாலே கண்டிப்பா இந்த ட்ரோன் கேரியர்லாம் நிக்காதுங்க. இதனால ஒண்ணுமே இல்லங்க. அதுங்க இதுங்க அப்படிங்க போல எல்லாமே பேசலாம். ஒன்ஸ் அதுல இருக்கக்கூடிய ட்ரோன்கள் மட்டும் வெளிய வந்துருச்சு அப்படின்னாலே, கண்டிப்பா அது ஏற்படுத்தக்கூடிய இழப்புகள் அப்படிங்கிறது இருந்தே தீரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அவங்க ட்ரோன் கேரியர் அடிக்கலாம். பட் ஆனா அது எல்லாமே ட்ரோன்ஸ் தான். ஸோ உயிர் இழப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்க போதில்ல. ஸோ ஒரு சூசைடல் அட்டாக்கா வந்து பார்த்தீங்கன்னா, மேசிவா ஈரான் தரப்பு வந்து ட்ரை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் அது. ஒரு பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு எகெயின்ஸ்டா ஒரு ட்ரோன் கேரியர் நிப்பாட்டிக்கிறாங்க ஈரான். ஸோ அவங்களோட ட்ரோன் ஸ்ட்ரென்த்த வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ஈரான் நம்புறாங்க. அது இந்த பேட்டில் எப்படி கை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ரஷ்யா வந்து பெரிய பவர் தான். ஆனா உக்ரைனுக்கு எகெயின்ஸ்டா அவங்க நிக்கிறாங்க, தடுமாறுறாங்கன்னா, அதுக்கான காரணம் ட்ரோன்கள். அந்த ட்ரோன்கள முன்னிலைப்படுத்தியிருக்காங்க ஈரான். நான் முன்னாடி சொன்ன மாரி தான் ஏஐக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம் எனர்ஜி. இப்ப ஏஐ பேட்டில் ஃபீல்ட கம்யூனிகேட் பண்ணுது அப்டின்னா, 1 இல்லனாலும் 1 போய் அடிச்சுரும். அது மிக பெரும் இழப்புகள ஏற்படுத்தும். ஏமன் ஹவுதீஸே ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் அடிச்சுக்கிறாங்க. ஈரான் நெனச்சாங்க அப்டின்னா கண்டிப்பா அடிப்பாங்க அப்டிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. அது என்ன நடக்க போகுது? மேபி பேட்டில் ஃபீல்ட் எப்டி வேணா முன்ன பின்ன இருக்கலாம். இங்க இது மட்டும் கிடையாது. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, E11 பேட்டில் ஃபீல்ட் ஏர்பார்ன் கம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு போர் நடக்குது அப்டின்னா, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு எக்யூப்மென்ட்ஸ். இதெல்லாம் வான்ல பறந்துட்டு இருக்கு அப்டின்னா, என்ன நடக்குது? எந்த இடத்துலருந்து ஆயுதங்கள் வருது? நம்மளோட ஆயுதங்கள் எங்க இருக்கு? நம்ம எங்க அட்டாக் பண்ணணும்? எந்த இடத்துல ரேடார்ஸ் இருக்கு? என்ன மாரியான ஒரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் முன்னெடுத்திருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன், டேட்டாஸ் எல்லாம் வேகமா வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்றதுக்கு, சர்வர்ஸ்க்கு அனுப்புறதுக்கும், ஏஐ அனலைஸ் பண்றதுக்கு இது போன்ற அசெட்ஸ்லாம் வந்து பண்ணா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரீடைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஆக்டிவா இருக்கு. ஜார்ஜியால இருக்கக்கூடிய யுஎஸ் நேவல் சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏர்ஃபோர்ஸ் பேஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த கிரீஸ் இந்த பகுதி எல்லாத்துலேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா, மேசிவா வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட நோக்கி ரீடிப்ளாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல பகுதிகள் யூரோப்ல இருந்து பல கம்யூனிகேஷன்ஸ், பல எக்யூப்மென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரீடிப்ளாய் ஆயிட்டு இருக்கு மிடில் ஈஸ்ட நோக்கி. அது அது மட்டும் இல்லாம, இப்ப ஈரானோட இந்த அன்ஐடென்டிஃபைடு போட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த போட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வடக்கு அரேபியன் சீல 18 நாட் வேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆப்ரஹாம் லிங்கனோட கேரியர் ஏர்கிராஃப்ட்லேருந்து வெறும் 550 மைல்ஸ் தொலைவுல தான் இது போல வெசல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. 3 அது போக வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஈரானோட போட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெய்டர் 110 அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க. இமேஜ்லோட இருக்கு பார்த்தீங்களா தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல. ஸோ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட நேவல் அ ஃப்ளீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவ கம்பேர் பண்ணும்போது பெருமளவுல இல்லனாலும், பட் அந்த அமெரிக்காவோட பெருமளவுல இருக்கக்கூடிய அசெட்ஸ் மேல சிறிய அளவு தாக்குதல் நடந்தாலும், அவங்களோட மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆப்பரேஷன்ஸ்க்கு அது அஃபெக்ட்டா இருக்கும். அத ஈரான் செஞ்சுட்டாலே போதும். இப்ப அமெரிக்கா இந்த அளவுக்கு உளவு வேலை பார்க்கறதுக்கு கம்யூனிகேஷன் இது போல எல்லா விமானங்களும் அவங்க டிப்ளாய் பண்றாங்க அப்படின்னா, ஈரானோட மொகஜார் 6 ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அ அ ஆக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிகள ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்லாம் வந்து பண்ண உளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. CH-53ங்கள ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கு ஈரானோட. இப்ப அமெரிக்கா எந்த அளவுக்கு செய்றாங்களோ, அதே அளவுக்கு ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானும் அவங்களுக்கு வேணுங்க கூடிய டேட்டாஸ் எடுத்துட்டு தயார் நிலையில இருக்கிறாங்க. இப்ப ஈரானோட சோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மீடியா இருப்பாங்க இல்லையா? அல் மதீனான்னு சொல்லிட்டு.
ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனிமியோட மிலிட்டரி பில்டப்னால நெகோசியேஷனுக்கு போறதுங்கிறது எங்களுக்கு பிரியாரிட்டி கிடையாது. ஏன்னா, ராணுவத்த கொண்டு வந்து வச்சுட்டு தாக்கிருவேன்னு மிரட்டுதல் பண்ணி எங்கள ஒரு விஷயத்த ஒப்புதல் பண்ண வைக்கிறதுக்காக நெகோசியேஷன் கூப்பிடுறீங்கன்னா, அதுக்கு நாங்க வரமாட்டோம். அதுக்கு பதிலா நாங்க டிஃபென்ஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். எங்களோட பிரியாரிட்டிங்கிறது டிஃபென்ஸ் தான். ரெடினஸ் தான். எப்பேர்ப்பட்ட அக்ரஷனா இருந்தாலும், அத நாங்க மொபைலைஸ் பண்ணாலும் நாங்க பார்க்க ரெடியா இருக்கோம். அதோட பிரிப்பேர்ட்னஸ் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா இருக்கு அப்படிங்கிறது போல மீடியாக்கள் தரப்பிலிருந்து வருது. ஈரானோட பார்லிமென்ட் ஸ்பீக்கர் முகமது பகேரி அவர்களும், நாங்க பேசுறதுக்கு தயாரா தாங்க இருக்கோம். ஆனா, அந்த டயலாக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொட்டன்ஷியல் டீல் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ல வருதுன்னா ஓகே. அப்படி இல்லன்னா, நோ அப்படிங்கிறத விட அவர் தரப்புலருந்து திருப்பி வந்து பண்ண கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற மாரியே ப்ரிப்பேரும் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்போ விஷுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் வந்துகிட்டு இருக்கு. MI-28 ரக அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் ஈரான்ல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய ஃபூட்டேஜஸ், இமேஜஸ்லாம் வந்து பண்ண வந்துகிட்டு இருக்கு. ஸோ பெருமளவுல ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு உதவி இருக்கிறாங்க. அமெரிக்கா மாரி பெருசா எல்லாத்தையும் விளம்பரங்களோட எதுவும் செய்யலனாலும், சைலன்ட்டா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். பார்ஸ் ஏரோஸ்பேஸ் சர்வீஸ் கம்பெனி தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஹெலிகாப்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதுல என்னன்னா லொகேஷனோட ஷேர் பண்றாங்க. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது போல விஷயங்கள்லாம் வரும்போது லொகேஷனோட ஷேர் பண்ணும்போது, ஈரானுக்கு இது மேபி நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி இல்ல கன்ஃபார்மா நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில ஒரு டேங்க், டர்ட்டில் டேங்க் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த டர்ட்டில் டேங்க் போச்சு அட்டாக் பண்ணுச்சு. அதோட நிறுத்தியிருந்தாங்கன்னா, ரஷ்யாவோட டர்ட்டில் டேங்க்ஸ் பெருமளவுல விளையாடியிருக்கும். ஆனா அந்த டர்ட்டில் டேங்க்ஸ் நிப்பாட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு ஃபோட்டோ எல்லாம் குளோஸ்டு தான். பட் அத ஃபோட்டோ எடுத்து பண்ணும்போது இது எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த இடத்த பிளன்ட்டா அட்டாக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இழப்புகள் ஏற்பட்டுச்சு. இது ரஷ்யாவுக்கு நடந்திருக்கு, உக்ரைனுக்கு நடந்திருக்கு. நம்ம பல விஷயங்கள் பார்த்திருப்போம். உக்ரைன்ல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்கெட் பால் இருக்கக்கூடிய ஒரு இதுல பிளே ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன்கள் அடுக்கி வச்சு ஒரு இமேஜ் போட்டதுக்கு, அது எந்த இடத்துல அப்படிங்கிறது போல கண்டுபிடிச்சு வின் பண்ணா, அந்த இடத்துல அட்டாக் பண்ணாங்க. அந்த இடத்துல பெருத்த சேதம் ஏற்பட்டுச்சு. இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் பெருமளவுல மறைக்கப்படுது. பட் சில விஷயங்கள் வெளிய வருது. அத அவங்க நியூட்ரலைஸ் பண்ணாங்க அப்படின்னா, மேபி அவங்க புரொடெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கலாம். எது எப்படியோ ஈரான் எல்லா வகையிலயும் தயாராயிட்டு இருக்காங்க. கத்தீப் ஹிஸ்புல்லா. ஈராக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான, நூத்துக்கணக்கான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா தயார் பண்றது சண்டை பிடிக்கிறதுக்கு நாங்க தயார் அப்படிங்கிறது போல வாலண்டியரா வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாயின் பண்ணிக்கிறாங்க கத்தீப் ஹிஸ்புல்லால அப்படிங்கிற சொல்றாங்க. கத்தீப் ஹிஸ்புல்லா, ஹிஸ்புல்லா, ஈராக் ரெசிஸ்டன்ஸ் 2வது வந்து பார்த்தீங்கன்னா, யெமன் ஹவுதீஸ். இது போல பலமுனை தாக்குதல் இந்த கேரியர் ஏர்கிராஃப்ட் மேல நடக்குது அப்படின்னா, அமெரிக்காவோட மிஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணா ரொம்ப சிக்கலா இருக்கும். பட் இருந்தாலும் கமேனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானோட சுப்ரீம் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குவாம் பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலாம். ஏன்னா, அங்க ஒரு மசூதி இருக்கு. ஹோலி சிட்டி அதோட வரலாறு படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஹோலி சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எப்பவுமே போவாரு. ஜம்கார் மசூதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே போவாரு. இதுக்கு முன்னாடி அவரு போயிருக்காரு. இது போல மேஜரான டிசிஷன்ஸ் எடுக்கும்போது அவர் அங்க விசிட் பண்ணுவாரு. இப்ப திரும்பவும் அவர் அங்கே போறாரு அப்படிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது உண்மையா என்னங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு வேள அங்க போறாரு அப்படி இந்த சென்ஸ், ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கப்படுது அப்படிங்கும்போது, ஈரான் என்ன மாரியான விஷயங்கள் செய்ய போறாங்க? அங்க முடிவுகள் எட்டப்பட்டுருச்சு அப்படின்னா, ஈரான் போருக்கு தயாராவாங்களா? இல்ல அமெரிக்காவோட நெகோஷியேட் பண்ணுவாங்களா? என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த ஈரான பத்தி, ஈரான் அமெரிக்கா பிரச்சனைய பத்தி நம்ம பார்த்திருப்போம். ஸோ இது போல தொடர்ந்து விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் YouTube மதிச்சு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள 4 பேருக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.